சிந்தகத்தில் பிறந்த தொல்லை போடுயரமோ நல்ல குணமடிகே மாமருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் சிந்தனை அபிவாடினேன் சிவகாமி திருகளை நாடினேன் சித்தங்களை தீராண்டி வரும் சிவகளை மகளே என்னாலும் என்னை காக்க வருவாய் கடலென்ற பூமி மீது Oh,
தொட்டாளை மாதெலும்பு நிறைத்தாளை அங்கை புரியடைந்த காத்தாளை சங்கே சிவாசாங்கமும் கரும்புவில்லும் சேர்த்தாளை நெறியான வண்டி இடையில கொஞ்சம் எத்தீங்கன்னு அம்மனோட கடையில் வாடே கடையில் வாடே கடையில் அலைகிடலும் நல்லாயிலே அலைகிடலும் தன்னாதிலே ஓர் நெஞ்சம் விதிவிகப்பாக உண்ணாது கடல் வரிக்கடல் உண்டாது கடலோ ஒரு கடல் இரண்டாம் கடல் உப்பு கடல் மூன்றாவது கடல் ஒரு கடல் மூன்றாவது கடலோ ஒரு கடல் நாலாம் கடல் தண்ணீர் ஐந்தாவது கடல் அலைகடல் ஐந்தாவது கடலோ அலைகடல் ஆறாவது கடல் ஆழக்கடல் ஏழாவது கடல் எழுங்கடல் ஏழாவது கடலோ எழுங்கடல் எட்டாவது கடல் திட்டக்கடல் ஒன்பதாவது கடல் ஒய்யார் அலைக்கடல் பத்தாவது கடல் வாழ்கடல் வாழ்கடல் அந்த பத்தாவது கடலுக்கு அப்பாறை அந்த வணங்கி மணி பாறையிலே மாணிக்க புத்திரே மாணிக்க புத்தரையிலே யாரி யாரியா ஆண்டு வருகிறார் யாரோ யாரும் ஆண்டு வருகிறதோ அந்த பத்தாவது கடலுக்கு அப்பா மடிங்கி மணி வாரையிலே
மணி பாறையிலே அந்த வள்ளியமணி வாழையில் பாவம் ஆணைக்கப்பட்டிரை மாணிக்க புத்ததிலே யாரி ஆண்டு வருகிறார் அந்த நாகராஜன் ஆழ்கண்டி வெள்ளாடு நலமுடனே ஆண்டு வருகிறல்லவா வல்லவரும் நிகமையுமாகவே மகிழ்ச்சியோடு ஆண்டு வருகிறார்கள் ஈசன் கிளியுமாக இருவேறு இன்பத்தோடு ஆண்டு வருகிறார்கள் நகமும் அடையும் போதே நலமுடனே ஆண்டு வருகிறார்கள் கல்லு இமையும் போதே கட்டுடனே ஆண்டு வருகிறார்கள் கள்ள வானமும் நட்சத்திரமும் போதே வகையுடனே ஆண்டு வருகிறார்கள் இதயமும் கொடுக்கும் போது இன்பத்தோடு ஆண்டு வருகிறார்கள் இருவேறு ஆண்டு வருகிற போது நாகராஜராக வேண்டி வெண்ணால் ஆண்டு வருகிற போது சுத்தமான உறைவும் இல்லை உறைவும் சரி நஞ்ச புஞ்ச நாலாவது செல்வங்கள் செல்வங்கள் அடாவடு இல்லை இருவருக்கும் செல்வாக்கென அம்மா என்று அப்பா என்று கூப்பிடுவதற்கு செல்வாக்கென அம்மா என்று அப்பா கூப்பிடுவதற்கு குழந்தை இல்லை இருவருக்கும் இல்லை இல்லை இருவருக்கும் குழந்தை என்பது இல்லை சொல்வார்கள் என்னம்மா சொல்லுவார்கள் செல்வத்திலே செல்வம் கூடின செல்வம் குழந்தை செல்வம் இல்லையா செல்வத்திலே செல்வம் கூடின செல்வம் அது குழந்தை செல்வம் அல்லவா கணியில கணித்திருக்கிற கணிது வட்டாட கனி பெரிய கனி பிள்ளை கனி அல்லவா பெரிய கனி அது பிள்ளை கனி அல்லவா அதுதான் இருக்கிறார் இந்த ராகக்கல்லி வெண்முடியா இந்த நாகராஜனத்தை நாகக்கல்லி வெண்ணால் என்னவா கேட்கிறார் மன்னா மன்னவா நாம இருவர்களுக்கு என் மன்னா பிள்ளை இல்லை ஏன் மன்னா குழந்தை இல்லை ஏன் மன்னா குழந்தை இல்லை குழந்தை இல்லை சொத்திருந்தும் சுழவிருந்தும் மன்னா சொத்தை ஆழ்வதற்கு பிள்ளை இல்லை
ஒரு பாவம் செய்யவில்லை, நாமளும் ஒரு பாவம் செய்யவில்லை மன்னா. நீ ஏன் பாவத்தை செஞ்சீங்களா? உனக்கு தெரியாம என்ன பாவம் செஞ்சிருப்பேன்? தெரியலையே. ஆமா, பல்லாண்டியத்தான் அடித்தேன். வரக்கூடிய மர்மம் வந்த மருமகளுக்கு கொடுக்கணும்ல. மண்ணிலே கொட்டுதியே கொடுக்கட்டாலும் மண்டையெல்லாம் கொட்டுதான் சென்றாடி இருக்கும். ஆமா, இந்த ராகக்கென்று பெண்முடியாய் பெண்முடியா ஒரு பலன் இல்லையே, ஒரு பலன் இல்லையே. ஒரு பலன் என்பதே கிடையாது அல்லவா? ஒரு மரமாக இருக்குமானால், ஒரு மரமாக இருக்குமானால் பூக்கக்கூடிய நாளில பூக்கணும், காய்க்கக்கூடிய நாளில காய்க்கணும், கனியக்கூடிய நாளில கனியணும். இப்படி மப்பும் மந்தாரையும் கொப்பும் கொடையுமா இருந்து என்ன செய்ய? என்ன செய்ய? ஒரு கனி பச்சை பறவை வந்து தங்குமா? பச்சை பறவை வந்து தங்காது. காய்கனி இருந்தாதான் பச்சை பறவை வந்து தங்கும். காய்கனி இருந்தால்தான் பச்சை பறவை வந்து தங்கும் மரத்துல. இங்கதான் ஒண்ணுமே ஒரு மரமாக இருந்தா உபயோகமா இருக்கணும்ல, உபயோகமா இருக்கணும்ல. வேற ஒரு உபயோகம் இல்லையே. அது இருந்து என்ன செய்ய? ஒரு பாபம் அறியாதமைக்கு விட்ட பிள்ளை இல்லையே மன்னா, இல்லையே மன்னா என்று ஆறாத கவலை கொண்டு அழுது புலம்புகிறாள். லாண்டாம் பாவி பிணைச்ச நாடெங்கும் மாறியல்லாருக்கு என்னம்மா பாவியா இருக்கு. கையாலே சோர் வைத்த கரும்பூனை வரலாச்சு மன்னா, சோர் வச்ச அந்த கரும்பூனை வரலாச்சு
மன்னா நான் வாசலிலே வைத்த மரம் மாடை மரமலாச்சு ஆலை மரோமலாச்சி முத்தத்திலே வைத்த மரம் முருங்க மரமலாச்சு முத்தத்துல கொண்டு போய் முருகமரத்தை வச்சு ஐயா வைக்க கூடாது ஐயா முருகமரத்தை என்னைக்கு முத்தத்துல வைக்க கூடாதம்மா முதல்ல முடிக்க கூடாது பெண்கள் வந்து அது கொல்லப்புறத்துல இருக்கணும் வளவுல இருக்கணும் ஆமா என்ன புறவாசல் இருக்கணும் ஆமா பரவாயில்ல கொல்லப்புறத்துல தான் இருக்கணும் முருங்கமரம் முன்வாசல் இருக்கக்கூடாது முன்னவத்துல முருகமரம் இருக்கணும் அம்மா பெண்கள் முடித்த உடனே முருங்க மரத்துல என்னைக்கு முடிக்க கூடாதுல்ல ஐயா காலில் எங்க முருகமரத்தை முடிக்க கூடாது முடிக்க கூடாது ஏதா இருக்கக்கூடிய குடியிருக்கும் மரம் ஓஹோ வேளாண் இருக்கும் மரம் தான் முருங்க மரம் ஆமா முருகையில் முடிக்க கூடாதுல்ல ஒரு வேப்பமரத்தை முடிக்கலாம் சரி ஒரு புளியமரத்தை முடிக்கலாம் சரி இல்லைன்னா பூவரச மரத்தை முடிக்கலாம் ஓஹோ பூ அரசு புருஷ மரத்தை முடிச்ச மாதிரி அடே அப்பா பூரச மரத்துல முடிச்ச புருஷ முகத்துல முடிச்ச மாதிரி இப்ப யாரும் புருஷ மரத்தை முடிக்கா ஓஹோ முடிக்கலையோ சில வீட்டுல புருஷ முகத்துல முடிச்சாச்சுன்னா ஒரே சண்டையா இருக்கு அதான் 4 மணிக்கு எந்திரிச்சு டீ கடைக்கு போயிருந்தான் அதுக்கு தான் பேர் தாரம் ஐயா ஆமா எந்திரிச்சு முடிச்ச உடனே ஒரு சொல்லுகிறான் என்னமா அதாவது குழந்தை இருந்தாலும் அந்த வயசுக்குள்ள இருக்கணும்ல ஐயா கண்டிப்பா குழந்தை இருக்காண்டாமா சொல்வார்கள் என்னம்மா சொல்லுவார்கள் ஓரத்தில் வளராத வளர்ப்பு ஓரத்தில் வளராத வளர்ப்பு ஈரத்தில் படியாத கல்வி ஈரத்தில் படியாத கல்வி மூவத்தில் முடியாத மனம் திருமணம் நாளத்தில் பெறாத பிள்ளை நாளத்தில் பெறாத பிள்ளை ஐயத்தில் அகம்பொருள் சேர்க்காத உடல் ஐயத்தில் அகம்பொருள் சேர்க்காத உடல் ஆரத்தில் சம்பந்தம் காணாத உயிர் ஆரத்தில் சம்பந்தம் காணாத உயிர் ஏழத்தில் ஏக சலம் பார்க்காத உடல் ஏழத்தில் ஏக சலம் பார்க்காத உடல் 8 ஆமா 8 மாறாத உயிர் உலகத்தில் இருக்கிறார்கள் இருக்கான் உயிர் பூமியிலே இருக்கக்கூடாது இருந்தும் வளரவில்லை இருந்தும் வரல இல்லவா ஆமா இருந்தாலும் 35 வயசுக்குள்ளே பிள்ளை இருக்கணும்ல கண்டிப்பா 35 வயசு விளையாட்டு குழந்தை இருக்கணும்ல மல்லாடி மன்னவா மகிழ மொழி அழைத்த மன்னா மன்னையிடம் எங்கு வருவாம் மகிழும் நாடாகியா போய்விட வேண்டும் அண்ணா. இந்த மங்கையாக வைத்து நாகக்கண்ணி பன்முடியாய் ஆராதி வைத்திரி ஆராத கவலை கொண்டு அழுது புலம்புகிறார். பிள்ளைகளாத குறை பெருங்குறை இல்லையா? எங்கு சென்றாலும் சரி எவ்வளவு சொத்து இருக்கு எவ்வளவு சுபருக்கு நாங்க கேட்கிறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சரி அதான் நலம் விசாரி
இருப்பாங்க. என்ன பிள்ளை குட்டியில சும்மா இருக்கா ஆனத்தின பெண்ணத்தின அம்மா உன் பிள்ளை குட்டியா சும்மா இருக்கா ஆணத்தின பெண்ணத்தின அப்படின்லாம் கேட்பார்கள். என்ன பிள்ளை படிக்கா பள்ளிக்கூடத்துல என்ன பெரிய பிள்ளையா இருக்கா வீட்டுல இல்ல பிள்ளை வெட்டி கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் நல்லா விசுவாசிப்பாங்க. அதுதான் செல்வத்திலே செல்வம் கூடின செல்வம் குழந்தை செல்வம். செல்வத்திலே செல்வம் கூடிய செல்வம் குழந்தை செல்வம். எது இருக்கா இல்லையா பிள்ளை இருக்குன்னு கண்டிப்பா எது இருக்கோ மனுஷனுக்கு குழந்தை இருக்கணும். கண்டிப்பா குழந்தை எல்லாம் வசதானம்மா வசைத்தானே. ஆமா என்ன மலடி மலடி என்று மாநிலத்தோர் வேறு கொள்றார் மலடி என்று கிடக்கும் நாம் அம்மாவும் மாண்டிட்டாலும் குற்றமில்லை மன்னவா மலடி என்று இருசி என்று கேட்க வேண்டுமா? நான் இறந்துட்டாலும் குத்தம் இல்லையே 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 குழந்தை இல்லையே. ஏ நாயக்கண்ணி ஏ அம்மா நாயக்கண்ணி ஏண்டி பிள்ளை இல்ல பிள்ளைகளிடம் இப்படி தொணத்தமாக்க என் பிள்ளை இல்ல பிள்ளைன்னு அழுதுகிட்டு இருக்கு. ஆமா பிள்ளை இல்லைன்னு என்ன சொல்லு? ஒட்ட பிள்ளை இல்லைன்னா ஒண்ணு சொல்லுது. நமக்கு ஏன் இல்ல அது வேற காலம் கைக்கு வளைஞ்சுக்கிட்டு நேரங்களாம் தெரியாம வேண்டாம் வேண்டாங்க வேண்டாங்க ஆமா அப்படின்னு சொல்றா இந்த நாகக்கண்ணி இடத்திலே நாகராஜு நாகக்கண்ணிடத்துல நாகராஜன் சொல்கிறார். அவ கேட்குமா மனசு கேட்குமா? கேட்குமா கேட்குமா பிள்ளையாருப்பா பிள்ளை இல்லாத வீடு பெரு வீடாகுமா? பிள்ளை இல்லாத வீடு வீடாமா? மதுரை இல்லாத வாசலைக்கு மாமுனிவர்கள் வருவார்களா? வரமாட்டார் வரமாட்டார் அல்லவா? குழந்தை இல்லை என்று சொன்னாலே ஆண்டி கூட வந்து அண்ணன் வாங்க மாட்டார்கள். பிள்ளை இல்லாத பாவி என்று சொல்லி பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி இல்லவா? பிள்ளை இருந்து பிள்ளை இருக்க வீட்டுல போய் கட்டி கேட்டா ஏதாவது கிடைக்கும் சாப்பிடுறதுக்கு. ஆமா பிள்ளை இல்லாத வீட்டுல போய் தாக்கி கட்டுறாங்க. சரி அவங்க தான் கரெக்டா சாப்பிட்டு கவனி கவச்சிருவாங்க. ஓஹோ நான் கரெக்டா 12 மணிக்கு சாப்பிட்டு சட்டிப்பட்டி எல்லாம் கறி கவச்சிருவாங்க. கவச்சிருவாங்க அந்த பிள்ளை கையில்தான் கொஞ்சம் 5-6 கஞ்சியாவது கிடக்கும். ஏதாவது மிச்சம் மிச்சம் கிடக்கும் இருக்கும். இங்கதான் பிறந்தல வீட்டுல கேட்டா என்ன இருக்கும்? அப்படியே பட்டத்தை விட தர மாட்டான். இந்த நாகக்கல் இவன் முடியாய் சொல்கிறாள் மன்னவா மன்னா மன்னவா எனக்கு தான் குழந்தை இல்லை. சரி நீங்களா 2ஆம் தரம் கல்யாணம் முடிக்கணும்ல? அம்மா நாகக்கல்லி அம்மா நாகக்கல்லி ஒரு தாரம் இருக்க மறுதாரம் அவதாரம் இல்லையா? ஒரு தாரம் இருக்க மறுதாரம் அவதாரம் இல்லையா? வேண்டே வேண்டாம் என்று எனக்கு 2ஆம் தரம் கல்யாணம் எனக்கு வேண்டாம். 1000 பொன் கட்டிட்டாலும் உன்னுடைய அழகை போல் எனக்கு வெண்கிடக்குமா? லட்சம் பொண்ணு கட்டிட்டாலும் ஒரு லட்சம் போல எனக்கு இருக்குமா? கோடி பொண்ணு கட்டினாலும் பணத்தை போல வருமா? ஆமா நான் கோடி பெண்ணு கட்டிட்டாலும் உன் பணத்தை போல எனக்கு இருக்குமா? அந்த குணம் பத்தி வெட்டி காய்ச்சி தானே போட்டணும். ஆமா போட்டணும் இல்லப்பா. ஓஹோ ஆழ்ந்த குணம் ஆழ்ந்த குணம் ஒரு பொண்ணு பத்தி இல்ல. ஓஹோ அப்படியா? இல்ல நாகக்கல் இவன் முடியாய் பெண் முடியா மகராஜ நித்திலே அழுது மகராஜ் நாகராஜனத்திலே அது ஒப்புகிறார். பிள்ளை இல்லை என்று சொல்லி நாகக்கல்லி அம்மா நாகக்கல்லி பிள்ளை இல்லை என்று பெருங்கவலை உண்டு. பெருங்கவலை உண்டு ஆணையரால் நாகக்கல்லி பெண்முடியா இந்த நாகராஜன் சொல்கிறார். அம்மா நாகக்கல்லி
நாகக்கண்ணி நமக்கு தான் காசு பணம் நிறைய இருக்கடி ஒரு கை குழந்தை எடுத்து வளர்க்கலாம் வந்தாள் சொல்லி புறம்புகிறாள் இந்த நாகக்கண்ணி பெண்முடியா நாகராஜ் இடத்துல என்னமா சொல்லி எழுதுகிறார் காசுக்கு தமிழ்ல வாங்கிய படத்தெருவில் விட்டம்மானாய் கடத்தெருவில் இறங்கிடுமா கண்ணசன ஒப்பிடுமா வாங்கி தெருவாக விட்டம்மானாய் தெருவும் நிறைந்திடு தெரிந்த சனம் ஒப்பிடுமா நம்மள தெரிஞ்சு சனம் ஒப்பிடுமா பணம் உடைத்து வில்ல வாங்கி வந்தவள விட்டாய் இப்படி பந்தல விட்டோமே பந்த நிறைந்திடுமா மன்னா பார்த்த சனம் ஒப்பிடுமா பார்த்த சனம்லாம் ஒப்பிடுமா பார்த்த சனம் எல்லாம் என்ன பேசுவார்கள் அங்க பிள்ளை பாரு இந்த பிள்ளை 10,000 கொடுத்து வாங்கி விட்டுருக்கா பாரு பிள்ளைய இவெல்லாம் 10 மாதம் வழி வச்சா அவையுள்ள என்ன வரத்து வருது பாரு என்ன வரத்து வருது பாரு அப்படின்னு பேசுவார்களே எப்படி பேசுவார்களே ஆமா அது வசையா வசையிலே தான் வேணும் இல்லை தன்னோடு பிறக்க வேண்டி விரைவி என்று சொல்வார்கள் தன்னோட விரைவி என்றே சொல்லுவார்கள் தங்கச்சி பிள்ளை தான் பிள்ளை ஆயிருமாப்பா தங்கச்சி பிள்ளை தாமல்ல தகத்துக்கு அம்மா போடும் அது போக வேண்டாம்ல ஆமா தனக்கு ஒரு பிள்ளை வேணும்ப்பா அவக்கு உதவும் உதவும் கண்டிப்பாக வேணும்னா நான் இந்த நாகக்கல்லி என்ன சொல்லுகிறோம் இந்த நாகக்கல்லி வேணால் குழந்தை இல்லாத பாவியாகி விட்டேரே குழந்தை இல்லாத பாவியாகி விட்டேன் அம்மா குழந்தை இல்லை என்று கவலைக்குள்ளாரி நாகக்கண்ணி கவலைக்குள்ளார் கொடுக்கிற தெய்வம் என்று நமக்கு கொடுக்காமலா போய்விடும் கொடுக்கிறத ரெண்டைக்கு ஒரு நாளை கொடுக்கத்தான் செய்யும் ஏழை ஏழை என்று கேட்கிற வீட்டுக்கு இறைவன் கொடுக்க மாட்டான் இறைவன் கொடுக்க மாட்டான் வேண்டாம் 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 சொன்னாலும் சரி நிறுத்த மாட்டான் இறைவன் நிறுத்த மாட்டான் ஐயோ எனக்கு 2 பிள்ளை இருக்கு 2 பிள்ளை இருக்கு எனக்கு வேண்டாம் அடிக்கடி சொல்றாரு நம்ம கட்டக்காரரு கட்டக்காரருக்கு ஒரு வருஷத்துக்கு 2 இல்ல பிறகு கட்டக்காரருக்கு வருஷத்துக்கு 2 பிறகு 2 பிள்ளை அப்படியா ஓஹோ அப்படியா கட்டக்காரருக்கு வேலைக்காரரு நம்ம தாளக்காரரு வேலைக்கார தாளக்காரு 18 படியாரே ஆச்சு அவனுக்கு இருக்கு என் பாவிக்கு என்ன இல்ல 2 குழந்தை இல்ல ஓஹோ குழந்தை இல்லையோ 2 குழந்தை இல்ல 2க்கு மேல ஓஹோ இந்த நாகக்கல்லி பெண்முடியாய் இவ்வளவு நாளாக நம்பியிருந்து பார்த்தேன் இனிமே உங்களை நம்ப மாட்டேன் நம்பவே மாட்டேன் ஆண்டவரை ஆண்டவர் அனைத்து நான் பதிலிருக்க போகிறேன் பகவானை தஞ்சமிட்டு தமிழர் இருக்க போகிறேன் என்று இந்த நாகக்கல்லி பெண்முடியால் எங்கு வருகிறாய் ஆமா நாகக்கல்லி பெண்ணாக எங்கம்மா வருகிறார் கணவனை நமஸ்கரித்தாய் தாளக்காரி வீட்டம்மா கும்பிடுறாள் ஐயா எங்க கும்பிடுதா போகும்போது அந்த அம்மாவை இவரு கும்பிட்டு வராரு அவன் கும்பிட்டு வராரு என்னப்பா இவரு சாமி முன்னாடி அந்த அம்மா முன்னாடிப்பா பேச்சி அம்மா முன்னாடி அதான் கும்பிட்டுட்டு வராரு அடியாப்பா அடியா அடியா கும்பிட்டுட்டு வரீரோ அதானே அடியா இந்த நாகக்கல்லி வெண்முடியாள் கணவனை நமஸ்கரித்தார் கணவனை நமஸ்கரித்து எங்கே வருகிறாய்
மலை எந்த மலை எந்த மலை அதான் அந்த இமயமலை 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 சர்வக்கு வருகிறான் இந்த நாகக்கண்ணி வண்ணால் இமயமலை சர்வக்கு வருகிறல்லவா இமயமலை சரிவிலை வண்டு இமயமலை சர்வனை வந்து ஏகமனரே தவறிக்கிறார் இந்த நாகக்கண்ணி ஈசன் பகவான் நினைத்து ஏகமனே தவறிக்கிறார் நாகக்கண்ணி அல்லவனாகப்பட்ட ஆடி இறைக்கின்ற என் ஆச்சாரியன் இவன் நினைத்து கடைக்கல்ல என் ஆச்சாரி சுப்பிரமணியன் நினைத்து தவசிரிக்க வேண்டும் என்று தவறுக்க வேண்டும் என்று இமயமலை சரிவிலை வண்டு ஏகமனரே தவசரிக்கிறாள் ஏகமனே தவறிக்கிறார் நாகக்கண்ணி எப்படி எப்படி தவசரிக்கிறாள் எப்படி எப்படி தவறுக்கிறார் அவை கந்து கொண்டு தரமுடுகி அல்லவனாகப்பட்ட என் ஆச்சாரியம் பகவான் நினைத்து தவசரிக்கிறார் இந்த நாகக்கண்ணி பிள்ளைக்கா வேண்டி தவறுந்தாலே நாகக்கண்ணி ஒரு வருடமாக 2 வருடமானவம் இருக்கிறாய் ஈரோடு 12 வருட காலம் அல்லவா 12 உண்ணாமல் உறங்காமல் உண்மையின் நமம் இருக்கிறாள் உண்ணாமல் உறங்காமல் உண்மை நமம் இருக்கிறல்லவா அடித்து வரும் நாட்டுக்களை ஆகாரமாகவே நான் முகிட்டு அடித்து வரை ஆத்தாளை ஆகாரமாக தான் புசித்து அரகரா சிவசிவா என்று அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று ஆச்சாரியன் இவன் நினைத்து தவசரிக்கிறாய் இந்த நாகக்கண்ணி ஆச்சாரி சிவன் நினைத்து தவறு நாகக்கண்ணி பிள்ளைக்காக வேண்டியல்லவா பெருந்தவசரிக்கிறாய் பிள்ளைக்காக வேண்டியல்லோ பெருந்தவசரிக்கிறார் இருக்கிறவோடு நாகக்கண்ணி இருக்கிறவோடு நாகக்கண்ணி இருக்கின்றோ அப்படியே பையன் கிட்டு 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 அசைதல்லவா கிடுகிடு 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 அசைது அந்த கைலாசம் வருவதும் யாரு யாரு
எப்படி ஆடுகிறது? ஏன் இப்படி கிட்டு 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 ஆடுது எடுக்கு? அம்மா என்னை நினைத்து ஒரு வெள்ளாளமும் இருக்கிறாய். என்னை நினைத்து ஒரு பெண்ணாலும் இருக்கிறார். ஆடவர்கள் இருந்தார்கள், ஆடவர்கள் தான் இருந்தார்கள். ஒரு பெண் தவம் இருக்கிறார். பிள்ளைக்காக வேண்டி ஏராண்டவரை தவம் இருக்கிறார். பிள்ளைக்காக வேண்டி ஒரு பெண்ணால் தவம் இருக்கிறார். பிள்ளைக்காக வேண்டி இவள் பெருந்தவசம் இருக்கிறாய் என்பதாக கண்ணி ஆண்டவனே பகவானே தவமிருந்த பெண்ணுக்கு வரம் கொடுத்து வாரம் சிவனே. வரம் கொடுத்து வாருங்கள் சிவனே. முடியாது எல்லா வெள்ளவரவருக்கு கொடுக்க முடியாது. ஏன் பகவானே கொடுக்க முடியாது? ஒரு வடிவமா இருக்காளா? அதன் எப்படி இருக்கா? இரு வடிவமாக எல்லாம் இருக்கா. உடலெல்லாம் மாமனுடைய உடல் சிரசு மட்டும் மனித சிறப்பாக இருக்காளே. சிரசு மட்டும் மனித சிறப்பாக இருக்காளே. நான் எப்படி பிள்ளை வரம் கொடுக்க? நான் எப்படி குழந்தைவரம் கொடுக்க முடியும்? பாம்பாக கொடுக்கவா மனிதர்களாக கொடுக்கவா? பாம்பாக கொடுக்கவா இல்ல மனிதராக கொடுக்கவா? ரெண்டு வடிவமா எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும்? என்னால கொடுக்க முடியாது. எல்லா வெள்ளவரம் கொடுக்க முடியாது பார்வதி. குழந்தைவரம் கொடுக்க முடியாது பார்வதி. அண்டவனே பகவானே பார்வதி என்னை போறவரை வெள்ளல்லவா? அந்த நாளுக்கு என்னை வெள்ளால் எண்ணம் போல ஒரு பெண் அல்லவா? பெண்ணும் கண்டால் பேய் கூட மனம் இறங்கும் என்று சொல்வார்கள். பேய் கூட மனம் இறங்கு என்று சொல்வார்கள். கொடுங்க சிவனி குழந்தை கொடுத்துவார்கள். அவரை இல்லை போல ஒரு பெண் அல்லவா ஆண்டவா? எண்ணம் போல ஒரு பெண் அல்லவா? பெண்ணுக்கு பெண் மனம் இறங்கணும் இல்லையா? கண்டிப்பா பெண்ணுக்கு பெண் மனம் இறங்கணும் இல்ல. முடியாதுக்கு பிள்ளைவரம் கொடுக்கணும்னு சொல்றான். அந்த நாயக்கனுக்கு குழந்தைவரம் கொடுக்கணும் ஒரே முடிவாக ஆண்டவன் அம்மா பார்வதி எப்படி எல்லாவருக்கு பிள்ளைவரம் கொடுக்க முடியாது. அந்த நாயக்கனுக்கு என்னாலும் குழந்தைவரம் கொடுக்க முடியாது. ஆண்டவரை எப்படியாவது பிள்ளைவரம் கொடுத்தே ஆக வேண்டும். குழந்தைவரம் கொடுத்தே ஆக வேண்டும். பார்வதி அம்மா பார்வதி அப்படியே ராயக்கல்லி வெள்ளாருக்கு நாம் பிள்ளைவரம் கொடுக்க வேண்டுமையானால் நாம் குழந்தைவரம் கொடுக்க வேண்டுமையானால் நீராவனுக்கு பிள்ளையாக போய் பிறக்க வேண்டும். நீதான் பார்வதி அவளுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். சர்ப்பத்தின் நிறுவனம் கேட்டு சொல்லுகிற போதும் ஈசனாகப்பட்ட ஆண்டவன் நாட்டியாடியோ வருமா வெண்ணாளுக்கு நீதான் பிள்ளையாக போய் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே. உமையவள் மாமகேசரி பார்வடியா மாட்டேன் என்று சொன்னாளா? மாட்டேன் என்று மறுக்க முடியுமா? ஆண்டவன் சிவடைக்கிறது முடியாது முடியாது அல்லவா? அவளுக்கு பிள்ளை கொடுத்தா போடும். மன்னஞ்சொலுக்கு மறுதல் உண்டா? சொல்ல உடனே ஐயா என்ன கட்டக்கார வீட்டுல வீட்டம்மா பேச்ச கேட்காளா? எங்க கேட்கா? எடுத்து எடுத்து பேசுதான். அவனை எடுத்து பேசதான் செய்யணும். என்னப்பா ஐயோப்பா எடுத்து பேசணுமா? எடுத்து பேசணும். அப்படியே கோவம் வருமோ? கோவம் வருமா? கோவப்பட மாதிரியே தெரியலையப்பா. பிள்ளை எந்த நேரம் சிரிச்சுக்கிட்டுலாம் இருக்கான். ஐயோப்பா எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கானா? பைத்தியார பிள்ளை. என்ன சொல்கிறான்? இந்த ராகக்கிழமை வெண்ணாளுக்கு நீதானம் பார்வதி பிள்ளையாக போய் பிறக்க வேண்டும். நீதான் பார்வதி ராகக்கிழமைக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும். சொன்ன உடனே உமையவள் உமா மகேஸ்வரி பார்வதியாள் ஆதி சக்தி உமா மகேஸ்வரி பார்வதியாள் சரியென்று சொல்லும் உடனே பிள்ளை பெறும் கொடுப்பதற்காக இந்த ஆண்டவன் பகவான் எங்கு வருகிறார்? எங்குமா வருகிறார் முன்னை விட்டு ஆண்டே
சிவபெருமான் வந்தவுடனே அழகன் பகவான் கேட்கிறார். என்னம்மா கேட்கிறார்? அம்மா ஏ நாகக்கல்லி நாகக்கல்லி என்னம்மா கேட்கிறான் ஆண்டவன் பகவான்? ஏ நாகக்கல்லி சொத்திருந்து என்ன செய்ய சோதனிருந்து என்ன சிவனே பண்ண அந்த சொத்தை ஆளுக்கு ஒரு குழந்தை இல்லையே. பட்டம் நிகர வேண்டுமே ஆண்டவனே. பட்டத்திலே பட்டம் பெரிய பட்டம் இல்ல. என்ன பட்டம்? அதான் பழனி பட்டம். பழனி பட்டம் ஈர்வதப்போ எனக்கு மதுரை செல்வம் கிடைப்பதப்போ சிவனே. மதுரை செல்வம் கிடைப்பதப்போ சிவனே. இருசி பட்டம் ஈர்வதப்போ எனக்கு பிள்ளை கிடைப்பதப்போ. எனக்கு குழந்தை கிடைப்பதப்போ. எனக்கு எது வேண்டாம். எனக்கு வேண்டாம் வேண்டாம். ஆமா என்னப்பா குழந்தை மட்டும் கிடைச்ச போதுங்க. கேட்கிற போது இதனாக பெற்ற ஆண்டவன் பகவான் இல்லை என்று சொன்னாரா? இல்லை என்று சொல்லுவாரம்மா. இல்லைன்னு சொல்லுவார் ஐயா. 12 வருடம் தான் வந்திருக்காங்க. 12 வருடகாலம் பகவானை ரெண்டுமென்று ஒரே மனம் ஒரே கொள்ளையாக வசிருந்திருக்கிறாளே. ஒரே கொள்ளையாக தவறுந்திருக்கிறாளே. இல்லை என்று சொல்லாதபடி ஆண்டவன் சாட்சாடி என்று சொல்வருமாய். என் சாட்சாதி யோபெருமான். நாகக்கல்லி உனக்கு வில்லை வளர்த்து தருகிறேன். நான் குழந்தை வளர்த்து தருகிறேன். என்றோ ஆண்டவன் சாட்சாடியன் யோபெருமாய். நாகக்கல்லியோட கையிலே 8 உருண்டை கொடுக்கிறான். 8 உருண்டை கொடுக்கிறார். தீர்த்தத்தையும் திரீட்டையும் கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்? என்ன மாதிரி கொடுக்கிறார்? நாகக்கல்லி நாகக்கல்லி தந்தை உனக்கு வரணும் நீரம்மா.
வருகிறான் பிள்ளை வனத்தை வாங்கி கொண்டு குழந்தை வாங்கி கொண்டு அடே ஈசனிடத்தில் வெறுமையோடு வருகிறானாக கண்ணி ஈசன் பகவானிடத்தில் வெறுமையோடு வருகிறானாக கண்ணி எங்கே வருகிறானாக கண்ணி வெண்முடைய எங்கே எங்கு வருகிறானாக கண்ணி வெண்ணா தன்னுடைய அரண்மனைக்கு தானே வரானாக கண்ணி தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறானாக கண்ணி வெண்முடைய பிள்ளை வரத்தை வாங்கி கொண்டு வெறுமையோடு வருகிறார் தன்னுடைய அரண்மனையின் ஆலோகப்பட்டணம் வருகிறார் நாகலோகம் வருகின்ற போது மன்னனாகப்பட்ட இந்த நாகராஜன் அம்மா நாகக்கண்ணி என்னை பிள்ளை வரத்தை வாங்க போறோம் நீ பிள்ளை வரத்தை வாங்கினியா ஆண்டவன் பகவான் உனக்கு பிள்ளை வரம் தந்தாரா ஆண் குழந்தை வரம் தந்தாரா பெண் குழந்தை வரம் வாங்கினியா சரி எனக்கு பட்டம் மட்டும் தீந்தா போதுன்னு கேட்டு அது ஆனா தான் பெண்ணா ஓஹோடு ஆளா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் பட்டம் மட்டும் நீந்தால் போது மறுபடி பட்டம் மட்டும் தீந்தா போது என்று கேட்டேன் அப்படி சொல்லவரை எனக்கு ஆண்டவன் பகவான் எட்டமுடி உருண்டு கொடுத்திருக்கிறார் யுத்தத்தையும் திருநீரம் கொடுத்திருக்கிறார் எந்த பிள்ளையார் தான் சேர்ந்தான் எந்த பிள்ளையாரும் பட்டம் தீர்ந்தா போதும் சொல்லுகிற போது ஈவன் மகவான் உடைத்தார் அல்லவா அந்த எட்டமுடி உருண்டை எட்டமுடி உருண்டையை சாப்பிடுகிறான் இந்த நாகக்கிழமை தீர்த்தத்தையும் திருப்பி அந்த கணவனாகப்பட்ட நாகராஜனுக்கு கொடுக்க நீங்க உங்க வீட்டம்மா கொடுப்பாளா ஒத்தையில திங்க என்னத்து எது தின்னாலும் சரி ஒத்தையில திங்க ஒளிச்சு வச்சு திங்கியாளா உங்களுக்கு கொடுக்க முடியாளோ அதான கேட்க கொடுக்க முடியால நாகக்கிழமை எப்படி இருந்தாளா 8 மணி உருண்டைய படம் சாப்பிடுகிறாள் தீர்த்தத்தையும் நீட்டையும் நாகராஜனுக்கு கொடுக்கிறார் மகவானுடைய திருவருளாலை நாகக்கல்லி வெண்குடையால் இட்டார் 8 முட்டை 48 நாள் ஒரு மண்டலமாக அடைகாத்து வருகிறார். 48 நாள் ஒரு மண்டலமாக அடைகாத்து வருகிறார். ஒரு மண்டலம் என்பது 41 நாள் 48 நாளா? 48 நாளம்மா. ஆமா. நம்ம தாரக்காரி 41 நாள் சொல்றாரு. யாரன்னா ஐயப்பதாமி மாலை போட்டு வா. 18 படி கட்டி 18 படிக்கு மாலை போட்டிருந்தாரு ஐயப்பருக்கு. அதனால 41 நாள் தாம இருந்தாமல வரணும். 41 நாள் வரணும். அதனால 41 நாள். அதுக்கு தான் அவர் 41 நாள் சொல்றாரு. அதானே கேட்க என்ன சொல்லுகிறார்? என்ன 48 நாள் ஒரு மண்டலம். 48 நாள் ஒரு மண்டலம். 48 நாள் ஒரே மண்டலமாகவே ஒரே மண்டலமாகவே அவள் தமசனிக்கிற போது அங்கே 48 Oh,